இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்களேன். ஒரு திமிரு பிடிச்ச பையன் டெய்லி ஒரு நாய பின்னால குத்தி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த நாயும் வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைலண்டா இருந்திருக்கு. டே பை டே அவனோட டார்ச்சர் அதிகமாயிட்டே போயிருக்கு. அப்பவும் அந்த நாய் எதுவும் ரியாக்ட் பண்ணாம சைலண்டாவே பொறுத்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த நாய்க்கு வலி தாங்க முடியாம அவன பார்த்து கொலைச்சிருக்கு. உடனே அந்த பையன் கத்தி, அழுது, ஊர கூப்பிட்டு, "இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, என்னை கடிக்க வருது" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சுத்தி இருக்க மக்களும் உண்மை என்னன்னு தெரியாம அந்த பையன் சொன்னத மட்டும் நம்பி கல் எடுத்து எறிஞ்சு அந்த நாய கொன்னுடுறாங்க. கடைசியில டார்ச்சர் பண்ணவன் விக்டிம் ஆயிட்டான். அத தாங்கிட்டு இருந்த அந்த நாய் வில்லன் ஆயிடுச்சு. சைக்காலஜில இத ரியாக்டிவ் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்லயும் இப்படிதான் சில பேர் நம்மள பிடிச்சு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ வரைக்கும் ட்ரிகர் பண்ணுவாங்கன்னா, நாம பொறுத்து பொறுத்து பார்த்து பிரேக் ஆகி ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ற வரைக்கும். அப்படி தெரியாம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா போச்சு. உடனே ஒரு இன்னசென்ட் மாஸ்க்க போட்டுட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லாம, இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டான்னு மட்டும் சொல்லி, அவங்கள விக்டிமா காமிச்சுட்டு, நம்மள ஏதோ ஒரு பேட் பெர்சன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ருவாங்க. ஸோ நம்மள யாராச்சும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம சைலன்ட்டா இருந்தது பெட்டர். நீங்க என்னலாம் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க, ஆர் உங்கள என்ன ட்ரிகர் பண்ணுச்சுன்றத இந்த உலகம் கண்டுக்க போறதில்ல. ஆனா, நீங்க அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றத மட்டும் தான் வச்சு உங்கள ஜட்ஜ் பண்ருவாங்க.